சோனாக்குரியோட பொண்ணு பியூட்டிக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. ஒரு நல்ல பையனை பார்த்து பியூட்டியை கல்யாணம் பண்ணி வைக்க சோனாக்குருவி ஆசைப்பட்டுச்சு. பியூட்டி, உங்களோட கல்யாணத்துக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு தங்க நெக்லஸ் வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அம்மா, எனக்கு நெக்லஸ் எல்லாம் தேவையில்லை. எனக்கு அந்த ஆசை எல்லாம் கிடையாது. பியூட்டி, உனக்கு வேணும்னா அந்த ஆசை இல்லாம இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு அம்மாவுக்கும் தன்னுடைய பொண்ணு வீட்டை விட்டு போகும்போது கழுத்துல தங்க நெக்லஸ் போட்டுட்டு போகணுங்கிற ஆசை இருக்கும். அந்த மாதிரியான ஆசைதான் எனக்கும் இருக்கு. என்னவோமா, ஆனா ஒரு விஷயம், என்னோட கல்யாணத்துக்காக நீங்க உங்களை ரொம்பவும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. ஒரு நாள் சோனாக்குருவி தண்ணி குடிக்கிறதுக்காக நதிக்கரைக்கு பறந்து போச்சு. இப்படி போன சோனாக்குருவி தாகம் தீர நதியில தண்ணீர் குடிச்சது. தன்னுடைய தாகம் தீர தண்ணீர் குடிச்ச சோனாக்குருவி அங்கிருந்து கிளம்பு நினைக்கிறப்ப ஒரு வயதான பறவை ஒரு மண்பானை எடுத்துக்கிட்டு அங்க வந்துச்சு. மகளே, இந்த நதியில இருந்து இந்த பானை நிறைய எனக்கு தண்ணீர் எடுத்து கொடு. அம்மா, அந்த பானையை கொடுங்க, நான் தண்ணீர் எடுத்து கொடுக்கறேன். சோனாக்குருவி இப்படி கேட்டதும் அந்த வயதான பறவை தாமச்சு இந்த மண்பானையை சோனாக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. அந்த பானையை வாங்கின சோனாக்குருவி அது நிறைய தண்ணீர் எடுத்து அந்த வயதான பறவை கிட்ட கொடுத்துச்சு. மகளே, கேக்குறன்னு தப்பா நினைக்காத. இந்த மண்பானையை என்னோட வீடு வரைக்கும் வந்து கொஞ்சம் கொடுக்க முடியுமா? அம்மா, இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நானே இந்த மண்பானையை உங்க வீடு வரைக்கும் தூக்கிட்டு வரேன். நீங்க எனக்கு முன்னால போய் வழிகாட்டுங்க, நான் உங்க பின்னாலேயே வரேன். பிறகு அந்த வயதான பறவை முன்னால பறந்து போக சோனாக்குருவி மண்பானையை தூக்கிட்டு அவங்க பின்னாலேயே பறந்து போச்சு. இப்ப தண்ணீர் பானையை எடுத்துட்டு போன சோனாக்குருவி இப்ப தண்ணீர் பானையை அந்த வயதான பறவையோட வீடு வரைக்கும் எடுத்துட்டு போயிடுச்சு. அம்மா, தண்ணீர் பானையை எங்க வைக்கணுமோ வச்சுட்டேன். அப்ப நான் கிளம்புறேம்மா. மகளே, கொஞ்சம் பொறுமா. என்கிட்ட உபயோகம் இல்லாமல் சில பொருட்கள் இருக்கு, அத உனக்கு கொடுக்கறேன். இப்படி சொன்ன அந்த வயதான பறவை வீட்டுக்குள்ள போய் ஒரு மூட்டையை எடுத்துட்டு வந்துச்சு. பிறகு அந்த மூட்டையை சோனாக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. அம்மா, இந்த மூட்டைக்குள்ள என்னமா இருக்கு? மகளே, இந்த மூட்டையை நீ வழியில எங்கேயும் திறந்து பார்க்க கூடாது. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தான் திறக்கணும். அதுக்குள்ள உனக்கு தேவையான பொருட்கள் நிறைய இருக்கு. அந்த வயதான பறவை இப்படி சொன்ன உடனே சோனாக்குருவி அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பறந்து போச்சு. இப்படி தன்னோட வீட்டுக்கு பறந்து போய்கிட்டு இருந்த சோனாக்குருவிய வழியில ஒரு இடத்துல கோரிக்காவும் தடுத்து நிறுத்துச்சு. சோனா, இது என்ன மூட்டை? கோரியக்கா, ஒரு வயதான பறவையை நதிக்கரையில பார்த்தேன். அவங்களால தண்ணீர் பானையை அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போக முடியல. பிறகு நான் தான் தண்ணீர் பானையை அவங்க வீடு வரைக்கும் தூக்கிட்டு போய் கொடுத்தேன். அதுக்காக இந்த மூட்டையை அவங்க எனக்கு பரிசா கொடுத்தாங்க. அப்படியா? இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு? இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இன்னும் இதை பிரிச்சு பார்க்கவே இல்லை. அப்படியா? அப்படின்னா இந்த மூட்டையை இப்பவே திறந்து பாப்போம். இதுக்குள்ள கண்டிப்பா ஏதாவது அதிசயமான பொருள் தான் இருக்கும். இல்ல கோரியக்கா, அவங்க இந்த மூட்டைய வழியில எங்கேயோ திறந்து பார்க்க கூடாது, வீட்டுக்கு போய் தான் திறந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. நானும் உன் கூட வீட்டுக்கு வரேன். இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும். இப்படி சொன்ன கோரிக்காவும் பிறகு சோனாக்குருவி கூட அது வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்ப சோனாக்குருவி வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அது கூடவே கோரிக்காவும் வந்திருந்தது. பிறகு அந்த மூட்டையை பிரிச்சு பார்த்ததும் அங்க இருந்த எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த மூட்டைக்குள்ள இருந்த ஒரு பாத்திரத்துல நிறைய தங்க நகைகளும் பொற்காசுகளும் இருந்துச்சு. அதை பார்த்த கோரிக்காகத்தோட வாய் ரெண்டா பிளந்துச்சு. அதோட கண்கள் ரெண்டும் வெளியில வந்துருச்சு. பியூட்டி, இது எல்லாம் என்னால நம்பவே முடியல. இதுல இருக்கிறது எல்லாம் தங்க மாதிரி இருக்கு. ஒருவேளை இதெல்லாம் உண்மையாவே தங்கமா இருக்குமா? பின்ன என்ன, இதுல உள்ளதெல்லாம் இரும்புன்னு நினைச்சியா? எல்லாமே சொக்க தங்கம் தான். சோனா, உனக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. அம்மா, நீங்க எவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. அதனால கடவுள் இப்ப உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்து வைத்தறிச்சலான கோரிக்காவும் பிறகு அங்க இருந்து தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி வீட்டுக்கு போன கோரிக்காவும் கணவர் காலுக்காகத்துக்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. காலுஜி, ஒரே ஒரு மண்பானையை தூக்கிக்கிட்டு போய் கொடுத்ததுக்காக ஒரு லூசு கேள்வி ஒரு பானை நிறைய தங்க காசுகளையும் நகைகளையும் அந்த சோனா குருவி கிட்ட கொடுத்திருக்கு. அத பார்த்ததுல இருந்து எனக்கு மயக்கமா வருது. கோரி, கவலைப்படாத. அந்த பாட்டி வீட்டுக்கு நாமளும் போறோம். அந்த பாட்டிக்கு தேவையான உதவியை பண்ணிட்டு நாமளும் ஒரு பாத்திரத்துல நிறைய தங்க நகைகளை வாங்கிக்கிட்டு வரோம். ஆமா காலுஜி, ஆமா. அப்படி தங்க நகைகளை வாங்கிட்டு வந்தாதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த வயதான பறவை வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த வயதான பறவை வீட்டுக்கு போன காங்கள் ரெண்டு பேரும் வாசலுக்காக தட்ட ஆரம்பிச்சாங்க.
காகங்களே, நீங்க யார பாக்கறதுக்காக வந்தீங்க? அம்மா, நாங்க இங்க இருந்து ரொம்ப தூரம் உள்ள காட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். நாங்க போற வழியில யாருக்காவது உதவி தேவைப்பட்டா அந்த உதவியை செஞ்சு கொடுத்துட்டு தான் போவோம். ஆமாமா, இந்த காட்டுக்கு வந்த உடனே இந்த வீட்ல ஒரு வயதான பறவை வசிக்கிறதா கேள்விப்பட்டோம். அதனாலதான் உங்களுக்கு ஏதாவது நாங்க உதவி செய்யணுமான்னு கேட்டுக்கிட்டு எங்க பயணத்தை தொடங்கலாம்னு இருக்கோம். காகங்களே, நாமளே போய் உதவி கேட்டா கூட செய்ய மறுக்கிற இந்த காலத்துல நீங்களா என்ன வந்து ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேக்குறீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அம்மா, நாங்க பிறந்ததே மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா சீக்கிரம் சொல்லுங்க. அதை செஞ்சுட்டு நாங்க எங்க பயணத்தை கண்டினியூ பண்ணணும். காகங்களே, இப்ப எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை, நீங்க கிளம்பலாம். அம்மா, இப்படி சொன்னா எப்படி? அட்லீஸ்ட் ஒரு பானை தண்ணியாவது எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறோம். மகளே, பானையில நிறைய தண்ணீர் இருக்கு, அதனால எனக்கு இப்ப தண்ணி அவசியம் இல்ல. அம்மா, நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அந்த பானை தண்ணியே இப்படி கொடுங்க. அது எத்தனை நாளைக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு வந்த தண்ணியோ அதை கீழே ஊத்திட்டு உங்களுக்கு புதுசா தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு போறோம். இப்படி சொன்ன காகங்கள் பிறகு அந்த பானையை வாங்கி அதுல இருந்து தண்ணீரை கீழே ஊத்திட்டு மறுபடியும் தண்ணீர் எடுக்கிறதுக்காக நதிக்கரைக்கு பறந்து போனாங்க. காலுஜி, இந்த பானையை கொண்டு போய் கொடுத்த உடனே இந்த கிழவி நமக்கு சோனா குருவிக்கு கொடுத்த மாதிரியே ஒரு மூட்டை கொடுக்குமா? கொடுக்கும். ஏன் கொடுக்காது? ஒருவேளை கொடுக்கலன்னா வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற மூட்டை எல்லாத்தையும் நாம தூக்கிக்கிட்டு போயிடுவோம். இப்படி பேசிக்கிட்ட காகங்கள் 2 பேரும் பிறகு அந்த தண்ணீர் பானையை தூக்கிட்டு வயதான பறவையோட வீட்டுக்கு வந்தாங்க. காகங்களே, நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்பவும் நன்றி. நீங்க திரும்பவும் இந்த பக்கம் வரும்போது என்ன வந்து பாத்துட்டு போங்க. எனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்றேன். நீங்க இப்ப கிளம்பலாம். என்னது, கிளம்பலாமா? அம்மா, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சா உங்களுக்கு நீங்க ஒரு மூட்டையை கொடுத்து அனுப்புவது பழக்கம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, எல்லாருக்கும் கொடுக்கற மாதிரி எங்களுக்கும் ஒரு மூட்டையை கொடுங்க. நாங்க இப்பவே இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவோம். காகங்களே, நான் உண்மையிலேயே மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மூட்டையை எடுத்துக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன அந்த வயதான பறவை பிறகு வீட்டுக்குள்ள போய் சோனா குருவிக்கு கொடுத்த மாதிரி ஒரு மூட்டையை கொண்டு வந்து கொடுத்துச்சு. அதை வாங்கிட்ட காகங்கள் 2 பேரும் பிறகு சந்தோஷமா அங்க இருந்து பறந்து போனாங்க. காலுஜி, இந்த மூட்டையில உள்ளது அப்படியே எனக்கு தான். கோரி, எதுவா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் வேணும். இதுக்குள்ள எது இருந்தாலும் அதை ஆளுக்கு பாதியா எடுத்துப்போம். என்னோட பங்கை வச்சு நான் என்ன தெரியுமா பண்ண போறேன்? அந்த பொற்காசுகளை வித்து நான் ஒரு மோட்டார் பைக் வாங்கிக்க போறேன். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? என்னோட பங்கை வித்து நெக்லஸ், கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம் இப்படி விதவிதமா தங்க நகைகளை வாங்கி குவிப்பேன். என்ன பார்த்து இந்த காட்டுல உள்ள பெண் பறவைகள் எல்லாரும் வயிறு எரியணும். அதுல நான் குளிர் காயணும். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு அந்த மூட்டையை திறந்து பார்க்க அதுல ஒரு பாத்திரத்துல மாட்டு சாணம் தான் இருந்தது. அதை பார்த்த காகங்கள் 2 பேரும் அதிர்ச்சியாகி கொஞ்ச நேரம் எதுவுமே பேசல. பிறகு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கோரிக்காக இப்படி பேச ஆரம்பிச்சது. காலுஜி, நீங்க மோட்டார் பைக் வாங்க எப்ப போக போறீங்க? கோரி, நீ எப்ப நெக்லஸும் ஒட்டியானமும் வாங்க போறியோ அந்த சமயத்துலதான் நானும் மோட்டார் பைக் வாங்க போறேன். இப்படி பேசிக்கிட்ட காகங்கள் 2 பேரும் பிறகு சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இதே சமயத்துல எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம உதவி செஞ்ச சோனா குருவி அந்த பாட்டு கொடுத்த பொற்காசுகளை வச்சு தன்னுடைய பொண்ணுக்கு ஜாமி கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தது.